ஒன்னும் இல்ல, அப்பா கூட வழக்கம் போல ஸ்டடி சம்பந்தப்பட்ட சண்டை தான். வீட்ல இருக்கவே பிடிக்கல, மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. மனசுக்கு பிடிச்சவங்களோட கொஞ்ச நேரம் பேசணும்னு தோணுச்சு, அதான் இங்க வந்த. என் பையனை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். என்ன முடிவு பண்ணிருக்குங்கிறத காலையில யோசிச்சு சொல்லு. நாளைக்கு காலையில நான் நிம்மதியா வேலைக்கு போறதா இல்ல வக்கீல பார்க்க போறதான்னு நான் அப்புறம் முடிவு பண்ணிக்கிறேன். ஏண்டே, இப்ப நான் என்ன சொன்னேன்? காவியா ஜாதகத்தை மஞ்சள் தடவி எடுத்துட்டு சொன்னேன். நீ என்னடா ராமர் கோயிலையே வெள்ளி அடிக்கிற மாதிரி இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டு, அதுவும் ஷேர் மார்க்கெட்ல உன் ஷேர்லாம் அடியோட மூழ்கி போன மாதிரி கண்ணத்தை கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க. என்ன பண்ண சொல்றீங்க? தினம் உங்களுக்கு உங்க பொண்ணுக்கு நடக்கிற சண்டையில நான் மாட்டிட்டு முழிக்கிறேன். பசிக்குதுனாலே தோசை ஊத்தி கொண்டு வச்சா உங்க கூட சண்டை போட்டுட்டு அந்த கோபத்துல தோசை வேணாம் ஒண்ணு வேணான்னு வீட்டை விட்டு வெளில போறா உங்க பொண்ணு. ச்சே. காவியா, பசிக்குதுன்னு சொன்னல, ஆனியன் ரவா தோசை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஆமா, அதுக்கு தொட்டுக்க என்ன? மிளகா அப்படியே சாம்பாரா? ஒரு மண்ணு வேணாம், எல்லாத்தையும் நீயும் அப்பாவும் சேர்ந்தே கொட்டிக்கோங்க. ஏய், எதுக்குடி இப்ப என் மேல எரிஞ்சு விடுற? உங்க அப்பா கிட்ட சண்டை போட்டா அந்த கோவத்தை அவர் மேல காமி, என்கிட்ட காமிப்பியா? இதுக்குதான் எங்க அம்மா அப்பா இங்க அமிச்சாங்களா? போனா போது பொண்ணு பசிக்குதுன்னு சொன்னாலேன்னு போய் ஆனியன் ரவா தோசை பண்ணி எடுத்துட்டு வந்தேன். உங்க அப்பா பண்ண சொன்ன வேலையை கூட நான் பண்ணவே இல்ல. உன் கோவத்தை என் மேல காமிப்பியா? அம்மா தாயே, போதும். உன் அருவ புலம்பல நிறுத்துறியா? இந்த வீட்ல ஒரு நாளாவது நிம்மதியா இருக்க முடியுதா? நான் எங்கேயாவது போய் தொலைறேன். ஏ காவியா, நில்லுடி. இந்த நேரத்துல எங்கடி போற? இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி சலிச்சுக்கிற? ஜபார், சும்மா திமிர்ல ஆடாத, மரியாதையா வந்து சாப்பிடு. அம்மா வேண்டாம், கடுப்புல இருக்க. இதுக்கு மேல ஏதாவது பேசுனா அப்படியே கடிச்சு கொதறிடுவேன். ஏய் ஏய் காவியா, நில்லுடி. ஓ, இவ்வளவுதானா? இதுக்கு போய் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகிற? கவலைப்படாத, என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும். ஆமா, அவளுக்கு ஏதோ சாப்பிட கொடுத்தேன். நீ என்ன கொடுத்த? ஏ, எதுக்கு கேக்குறீங்க? சொல்லு. ஆனியன் ரவா தோசை பண்ணி வச்சிருக்கேன். அவதான் சாப்பிடாம போயிட்டாளே. எனக்கு புரிஞ்சு போச்சுடி. நீ பண்ண புளிச்சு போன ஆனியன் ரவாவை சாப்பிட வேணாம் தான் அவ ஹோட்டலுக்கு போயிட்டா. வந்துருவா. ஏங்க கொஞ்சம் நில்லுங்க. ஒரு வயசு பண்ணு வீட்டை விட்டு வெளியே போயிருக்காளேன்னு நான் கவலைப்பட்டு பதச்சு போய் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா அத பத்தி கொஞ்சம் கூட கவலையே படாம நான் பண்ணி வச்ச டிஃபனை பத்தி கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே இது நியாயமா? ஏண்டி, உனக்கு மண்டையில மசாலா இருக்கா? இல்ல கேக்குறேன், கொஞ்சமாவது மசாலா இருக்கா? ஏண்டி, வீட்டை விட்டு போறவ சொல்லிட்டு தான் போவாளா? இந்த பார், செய்யறவங்க சொல்ல மாட்டாங்க, சொல்றவங்க செய்ய மாட்டாங்க. சரி, அவ வீட்டை விட்டு போனதாவே வச்சுப்போம். அவ போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? எப்படியும் ஒரு 1-1.5 மணி நேரம் இருக்கும். ஜீ தமிழ்ல சொல்வதெல்லாம் உண்மை ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கும் போதே கிளம்பி போனா. ஏண்டே, நேரத்தை கூட டிவில போடுற ப்ரோக்ராம் பார்த்தா சொல்லுவல்ல? சே, எனக்கு வந்து வாச்சிருக்க பாரு. ஏண்டி, அவ போய் 1.5 மணி நேரம் ஆச்சு. இல்ல நீ என்ன பண்ணிருக்கணும்? எனக்கு ஒரு போன் பண்ணிருக்கணும். இல்ல அவளுக்கு ஒரு போன் பண்ணி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கணும். இல்ல அவ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போன் பண்ணி அவ எங்கேயாவது வந்திருக்காளா அப்படின்னு விசாரிச்சிருக்கணும். இன்னும் கொஞ்சம் பிரெயினியா இருந்தா போலீஸ் என்கொயரிக்காவது சொல்லிருக்கணும். இதெல்லாம் எதுவுமே பண்ணாம கண்ணத்துல கை வச்சு உட்காந்தா அவ வந்துருவாளா? ஏய் நில்லுடி. இது என்ன ஹோட்டல் நினைச்சியா உன் இஷ்டத்துக்கு போயிட்டு வரதுக்கு? அவ்வளவு தூரம் கெஞ்சி கதறி கூப்பிட்டு இருக்க, கொஞ்சம் கூட சட்டையே பண்ணாம எனக்கு இங்க நிம்மதியா இல்லன்னு வீட்டை விட்டு வெளில போனல, இப்ப எதுக்கு திரும்பி இங்க வந்தா? என்ன வீட்ல இல்லாத நிம்மதியா கடையில போய் பார்சல் கட்டி எடுத்துட்டு வந்தியா? நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் கொஞ்ச நேரமாவது நிம்மதியா இருக்கலாம்னு தான் வெளியிலேயே போயிட்டு வர. உனக்கு என்ன பிரச்சனை? நீ போய் சாப்பிட்டு தூங்க வேண்டியதானே? என்னது, எனக்கு என்ன பிரச்சனையாவா? கோவமா போனியே, முட்டாள்தனமா ஏதாவது பண்ணிக்க போறேன்னு பதப்பதச்சு வயித்துல நெருப்ப கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தது எனக்கு தாண்டி தெரியும். என்ன சொன்ன? கம் அகைன். கோவத்துல ஏதாவது முட்டாள்தனமா பண்ணிக்க போறேனா? அம்மா, நான் அப்பா மாதிரி பிரச்சனைய பார்த்து பயந்து தப்பான முடிவெடுக்கிற கோழை இல்ல. தைரியமா எதிர்த்து நின்னு ஃபேஸ் பண்ணுவேன். அதான் காவியா, புரியுதா? இனிமேலாவது கண்டபடி மனச போட்டு குழப்பிக்காம இரு. அப்புறம் உனக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்துதான் சொல்றேன். என் படிப்பு முடியற வரைக்கும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்ல.
இந்த விஷயத்துல உரிமை இருக்குன்னு யாராவது ஏதாவது ஏற்பாடு பண்ணீங்கன்னா என் விருப்பத்தை மீறி யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. அதையும் மீறி என்ன பொண்ணு பார்க்க அமெரிக்கா மாப்பிள வந்தாலும் சரி, ஆப்பிரிக்கா மாப்பிள வந்தாலும் சரி, நான் பண்ற கலாட்டால அவன் என்ன மட்டும் இல்ல, இனி வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கிறத மறந்துட்டு எஸ்கேப் ஆயிடுவான். சொல்றவங்க செய்ய மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா நான் சொல்றதையும் செய்வேன், சொல்லாததையும் செய்வேன். குட் நைட். பத்தியா, நான் சொல்ல, அவ ஏன் பொண்ணுடி, மை டாக்டர். சந்தியா, எந்திரிடிய. கமான், எழுந்துரு. நீ காலையில நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருந்தானா கஷ்டமா தான் இருக்கும். அதுல இருந்து வெளியில வந்தாதான் ரிலீஃப் ஆக முடியும். கமான், எழுந்துரு. ப்ளீஸுங்க, என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுங்க. ஏன் முரளி அண்ணாக்கு இப்படி ஒரு கெட்ட விஷயம்? சந்தியா, நீ முதல்ல எழுந்திருச்சு உட்காரு. கமான், எழுந்துரு. எழுந்துரு சந்தியா. இந்தா. இல்ல வேண்டாங்க. நீ குடிக்க வேணாம், ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணு. குடி. இந்த கப்பை நீ இப்படியே 1 மணி நேரம் ஹோல்ட் பண்ணா என்ன ஆகும்? கப்புல இருக்க பூஸ்ட் ஆறி போயிடுன்னு கடிஜோக்கெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன ஆகும் சொல்லு சந்தியா. கை கொஞ்சம் வலிக்கும். குட். அதையே ஒரு நாள் முழுக்க பிடிச்சிருந்தா என்ன ஆகும்? ரொம்ப கை வலிக்கும், இல்லனா கை மறுத்து போயிடும். வெரி குட். இப்ப அந்த கப்பை கீழே வச்சிரு. பை. இப்போ இப்ப என்ன, ஒண்ணும் ஆகாது. நான் தான் கப்ப பிடிக்கலையே. சூப்பர். எப்படி நாம கப்ப கையிலேயே பிடிச்சிருந்தா கை வலிக்குமோ மறுத்து போயிடுமோ, அதே மாதிரி நம்மளுடைய பிரச்சனையும் கஷ்டமும் கப்பு மாதிரி தான். அதையே நினைச்சிட்டு இருந்தா வலியும் வேதனையும் அப்படியே தான் இருக்கும். சொல்யூஷனே கிடைக்காது. இந்த கப்பை கீழே வச்ச மாதிரி உன் பிரச்சனையும் தள்ளி வச்சு பார்த்தனா உன் வலியும் வேதனையும் ஜீபூம்பா மாதிரி மேஜிக் பண்ணாமலே மறைஞ்சிரும். முதல்ல இந்த கப்ல இருக்கிற பூஸ்ட் எடுத்து குடி. குடி. சூடாறதுக்குள்ள குடி. குட். முரளி மாதிரி ஒரு நல்ல கேரக்டருக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு வருத்தப்படுறத விட இதுல நாம பார்க்காம இருக்கிற இன்னொரு விஷயத்த பார்த்தா முரளிக்கு நல்லதுதான் நடந்திருக்குன்னு தெரியும். என்ன புரியலையா? இன்னைக்கு நாம பார்த்த பொண்ணுக்கு சைக்காலஜிக்கலா ஏதோ ஒரு ப்ராப்ளம் சின்ன வயசுல இருந்தே இருந்திருக்கு. அதனால அந்த பொண்ணை பாதிக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் அப்பவே எக்ஸ்போஸ் பண்ணாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அத பலூன் மாதிரி ஊதி சமயம் கிடைக்கிறப்ப அத கோபமா வெளிப்படுத்தி மத்தவங்களையும் ஹர்ட் பண்ணி தன்னையும் ஹர்ட் பண்ணிக்கிறா. நல்ல வேலை இன்னைக்கு அந்த பொண்ணு பிடிக்கலன்னு கேன்சல் பண்ணிட்டா. இதே கல்யாணத்துக்கு அப்புறம் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அத பெருசு பண்ணி ரியாக்ட் பண்ணி இருந்தா முரளியோட கல்யாண வாழ்க்கை எவ்வளவு மோசமா போயிருக்கும். அவர் லைஃபே வேஸ்டா போயிருக்கும்ல. அதே மாதிரி இன்னைக்கு அந்த பொண்ணு பண்ண விஷயம் அத அசிங்கம்னு சொன்னாலும் கேவலம்னு சொன்னாலும் 4 செவுத்துக்குள்ள க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் மத்தியில தானே நடந்து முடிஞ்சிருச்சு. இதே விஷயத்த அந்த பொண்ணு கல்யாணத்தன்னைக்கு பண்ணியிருந்தா எவ்வளவு அசிங்கமா அவமானமா இருந்திருக்கும். ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு அத்தனை பேருக்கும் விஷயம் தெரிஞ்சு முரளிக்கு எவ்வளவு பெரிய கேவலத்தை தலகுனிவை ஏற்படுத்தி இருக்கும்.
அதுக்கப்புறம் முரளியால எப்படி வேலை பார்க்க முடியும்? எப்படி மத்தவங்களை ஃபேஸ் பண்ணிருக்க முடியும்? அது எவ்வளவு கொடுமையான தண்டனை தெரியுமா? ஆனா அந்த விஷயம் நம்ம முரளிக்கு நடக்காம இத்தோட முடிஞ்சிருச்சேன்னு சந்தோஷப்படணும். ஏதோ பெரிய ஆக்சிடென்ட் நடக்காம சின்ன சிராய்ப்போட தப்பிச்ச மாதிரி இத பாசிட்டிவா எடுத்துக்கணும். எங்க அப்பா சொல்ற மாதிரி திருஷ்டி கழிஞ்சிருச்சுன்னு எடுத்துக்கணும். சந்தியா, குடி. அதனால இந்த விஷயத்தை அப்படியே லாக் போட்டு தூரம் வீசிட்டு உன் லைஃப்ல உனக்கும் உன் அண்ணனுக்கும் நடந்த நல்ல மூமெண்ட்ஸ் நினைச்சுக்க. அப்போ மனசுக்கு லேசாகும். அதே மாதிரி உனக்கு பிடிச்ச மியூசிக்க கேளு, இல்லனா நல்ல புக்க படி. ஆனா மறந்தும் கூட இதை யோசிக்காத. போனா போகுது, என்ன கூட ஊருக்கா மாதிரி கொஞ்சம் நினைச்சு தொட்டுக்க. என்ன? கம் ஆன் டியர், சியர் அப். என் பொண்டாட்டி சின்ன விஷயத்துக்குலாம் சோர்ந்து போயிடக்கூடாது. பவுன்ஸ் ஆகி வரணும். என்ன? டூ சம்திங். இப்ப குடிச்சிட்டியா? கப்ப கொடு. நீ இங்கேயே இரு. இந்த நேரம் பார்த்து பிசினஸ் விஷயமா பெங்களூர் போக வேண்டிய வேலை வந்துருச்சு. இவன் மனசு சரியில்லாம இருக்கிறப்ப இவளை இங்க விட்டுட்டு போறது சரியா வராது. அம்மா ஏதாவது சொல்லி இவளை இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது பண்ணணும். பிரகாஷ், என்னப்பா? எப்போ உனக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குது? நெக்ஸ்ட் மந்த்ப்பா. அதை முடிச்சுட்டா அவ்வளவுதானா, இல்ல மேற்கொண்டு ஏதாவது படிக்கலான்னு இருக்கியா? இல்ல, இப்ப எதுக்கு அதை கேக்குறீங்க? இத பாருடா, இப்ப இருக்க யங் ஜெனரேஷனு ஏதாவது ஒரு வேலையில சேர்ந்து செட்டில் ஆகலான்னு நினைக்கிறாங்களே தவிர தனியா ஏதாவது ஒண்ணு ஆரம்பிச்சு பெரிய லெவல்ல வரணுங்கிற தாட்டே வரமாட்டேங்குதாடா. உன் வயசுல நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன் தெரியுமா? இன்னைக்கு பிரகாஷ் மாட்டிக்கிட்டாமா? நீ வேற, இது சண்டையில தான் போய் முடிய போகுது. அப்புறம் காய்ச்சி மூச்சுன்னு தனியா இவரே கத்திக்கிட்டு இருப்பாரு. என்னப்பா பண்ணிருக்கீங்கன்னு கேக்குற ஆர்வம் கூட உனக்கு இல்லையாப்பா? அப்பா, ஏற்கனவே கிளாஸ் முடிஞ்சு நான் டயர்டா இருக்கேன். தயவு செஞ்சு என்ன இரிட்டேட் பண்ணாதீங்க. டேய், இப்ப என்ன சொல்லிட்டு இரிட்டேட் பண்றீங்க? லைஃப்ல ரிஸ்க் எடுக்கணும்டா. ரிஸ்க் எடுத்தாதான் பெரிய லெவல்ல சாதிக்க முடியும். உண்மைதான்ப்பா, அதுக்கு பணம் வேணும். உங்க அப்பா கிட்ட பணம் இருந்தது, நீங்க ரிஸ்க் எடுத்து அதை காலி பண்ணீங்க. எங்க அப்பா அவர் பாக்கெட் மணிக்கே அக்காவை டிபெண்ட் பண்றப்ப நான் எங்க இருந்து ரிஸ்க் எடுக்கிறது? ரிஸ்க்னு பேப்பர்ல எழுதி கூட பார்க்க முடியாது. டேய், என்ன பேசுற நீ? உனக்கு என்னடா தெரியும்? எங்க அப்பா சொத்தை அழிச்சேன்னு உனக்கு யாரா சொன்னா? நான் சம்பாதிச்சதே இல்லையா? பெரிய லெவல்ல சம்பாதிச்சிருக்கேன்டா. இது மாதிரி சாதிக்கிறதுக்கு காசு பணம் தேவையில்லை, அறிவு வேணும். அறிவு வேணும்டா. உன் மேல நம்பிக்கை வேணும்டா. அது உன்கிட்ட இல்லாம நீ தான் படிக்கிறேன்னு உங்க அக்கா காசை வீடு எடுக்கடா நீ. அப்பா, அனாவசியமா பேசாதீங்க, அப்புறம் மரியாதை இல்லாம ஏதாவது பேசிடுவேன். என்னடா பேசுவ? பேசுடா. அந்த அளவுக்கு வந்துட்டியா? என்னடா பேசுவ? சொல்லுடா, சொல்லு. அப்பா, என்ன நடக்குது இந்த வீட்ல? வெளியில இருந்து கேட்டா ஏதோ சண்டை போடுற மாதிரி இருக்கு. என்னதான் நடக்குது? இல்லம்மா, பிரகாஷ் தான். அக்கா, கிளாஸ் முடிச்சுட்டு வந்த என்ன வீணா கூப்பிட்டு வச்சு இரிட்டேட் பண்றாருக்கா. அப்பான்னு பொறுமையா போயிட்டு இருந்தா வர வர ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குக்கா. டேய், அவர் ஏதோ சொன்னதுக்காக நீ இப்படி எல்லாம் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி சண்டை போடணுமா என்ன? போ, உள்ள போ. அப்பா, நான் உங்ககிட்ட சீரியஸா ஒரு விஷயம் பேசணும். நீங்க இப்படியே வீட்டையே சுத்தி சுத்தி வந்து வெட்டியா பொழுது போக்கிட்டு இருக்க போறீங்களா, இல்ல லைஃப்ல சீரியஸா ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? அதுக்காக தானம்மா சும்மா இல்லாம ப்ராஜெக்ட் மேல ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட பேட் டைம் ஃபைனான்ஸ் கிடைக்காம தானம்மா ஃப்ரஸ்ட்ரேஷன்ல நான் உட்கார்ந்துருக்கேன்.
நீங்க உங்க பிசினஸ்ல போக்கஸ்டா இருக்கீங்கன்னு எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. நான் இந்த செகண்டே ரெடிமா. நீ மட்டும் ஃபைனான்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணி கொடு. நீயே எங்க அப்பான்னு சொல்லிக்கிற அளவுக்கு பண்ணி காட்டுறேன். அப்பவாது இந்த விடியா முஞ்சிங்க புரிஞ்சுக்கிட்டோம். சரி, உங்க பிசினஸ்க்கு தேவையான பணத்தை நான் ஏற்பாடு பண்ணி தரேன். ஆனா அதுக்கு முன்னாடி 6 மாசம் நான் சொல்ற கம்பெனில சின்சியரா ஒர்க் பண்ணணும். எனக்கு உங்க மேல 100% கான்ஃபிடன்ஸ் வரணும். என்ன வேலை வாங்கி தரேன், போறீங்களா? என்னம்மா சுஜாதா, ஒரு காட்டு சிங்கத்தை வேட்டையாட விட்டு வேடிக்கை பார்க்கணுமா? அத சர்க்கஸ் வேலைக்கு அனுப்பி பார்க்க கூடாதுமா. நான் போய் அதுவும் இன்னொருத்தட்ட வேலைக்கு சரியா வராதுமா, சரியா வராது. இப்படி சரியா வராதுன்னு சொன்னீங்கன்னா எதுவுமே சரியா வராதுப்பா. எனக்கு உங்க மேல நம்பிக்கையே வராது. இருமா அவசரப்படாத. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீயே ஒரு ப்ரொபோசலோட வந்திருக்க. அம்மா என்ன வேலைம்மா? இது பாருங்க, அது என்ன வேலை, என்ன பண்ணணும், எவ்வளவு சம்பளம், இது எதுவுமே நீங்க என்கிட்ட கேட்க கூடாது. நான் சொன்னதை மட்டும் செய்யணும். Just 6 months, 180 days. நீங்க சின்சியரா பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாளே நீங்க கேட்டதை நான் அரேஞ்ச் பண்றேன். என்ன சொல்றீங்க? சிங்கம் ஒன்று புறப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம். மீனாட்சி, இத வந்துட்டேங்க. இந்தாங்க காஃபி. உன் ஹஸ்பண்ட் தி கிரேட் விஸ்வநாதனோட செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சாச்சு. இனிமேல் நான் விளையாட போறத நீ வேடிக்கை மட்டும் பாரு. அப்பா, அம்மா என்னம்மா எப்படி இருக்கு? அப்பா, உங்ககிட்ட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தெரியுது. வெரி குட். இந்தாங்க, இதுதான் இந்த விசிட்டிங் கார்டு. அங்க போயிட்டு அந்த இன்சார்ஜ் கிட்ட காட்டுங்க. உங்க ஜாப், நீங்க என்ன பண்ணணும் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்பா, உங்க பிசினஸ் நிஜமாகிறது உங்க கையில தான் இருக்கு. சரிம்மா. அப்புறம் இந்த 1000 ரூபாவை செலவுக்கு வச்சுக்கோங்க. இன்னைக்கு மட்டும் நீங்க ஹோட்டல்ல சாப்பிடுங்க, இல்லனா வெளியில இருந்து வர வச்சு சாப்பிடுங்க. நாளையில இருந்து நீங்க ஜாப்க்கு போறதுக்கு முன்னாடியே அம்மா கிட்ட லஞ்ச் கட்டி கொடுக்க சொல்லிடுறேன். சரியா? தேங்க் யூ மா. வரமா, வரேன். அப்பா, அன்னைக்கு நீங்க உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லுன்னு என்கிட்ட கேட்டு வாங்குனீங்க. ஆனா இன்னைக்கு நானாவே சொல்றேன், ஆல் தி வெரி பெஸ்ட் பா. தேங்க் யூ மா.
வினோதினி நந்தினுதே